வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, ஒரு ஃபோனை ஒரு மாதம் வச்சு செஞ்சு யூஸ் பண்ணாலே அதோட ரியல் ஃபேஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா என் கையில் விவோவோட X3 கேலட் இருக்குது. ஆல்மோஸ்ட் லான்ச் ஆகி ஒரு மாதம் ஆகுது. நானுமே பார்த்தீங்கன்னா என்னோட செகண்டரி டிவைஸாக இந்த ஃபோனை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஃபோனுக்கு பயங்கர ஹைப் கொடுத்தாங்க. கேமரா வேறு லெவலில் இருக்கும். டோட்டல் ஃபோனே ஒரு ஆல்ரவுண்டராக லான்ச் பண்ண ஃபீல் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம். ஸோ கேமரா மட்டும்தான் இருக்கா, மற்ற விஷயம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ப்ரீமியமாக இருந்த ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே காம்பேக்டான டிசைனாக இருக்குது. குட்டியான ஃபோன்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். என்ன தான் இவ்வளோ காம்பேக்ட் சைஸில் கொடுத்துருந்தாலும் கேமராவில் எங்கேயுமே குறை வைக்கல. அதை பற்றியும் பேசலாம். சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் கிளாஸ் ஃபைபரு பார்க்குறதுக்கே பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. நம்ம கையில் இருக்கிறது ரெட் கலரு. இதுலேயே ப்ளூ அண்ட் பிளாக் ஆப்ஷனுமே உங்களுக்கு கிடச்சிரும். பேக் சைடில் இருக்கக்கூடிய கேமரா பம்பு வெளியிலலாம் பெருசாக தெரியல. அந்த டிசைனோடைய மெஜ்ஜாகி தான் இருக்குது. 7.95 mm திக்னஸ், 190 கிராம் தான் வெயிட் இருக்குது. ஸோ வெயிட் பேலன்ஸ் நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க. எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கர்வ்டாக கொடுத்துருக்கனால நம்மளுக்கு சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக அண்ட் காம்பாக்டாக இருக்குது. IP68 and 69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக இது போல் தண்ணி ஊற்றியும் செக் பண்ணி பார்த்தேன். தண்ணி அது போல் ஃபோர்ஸாகவும் அடித்து பார்த்தேன். ஃபோனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.31 inch 1.5K ஃபிளாட் AMOLED LTPO 10-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hz வரைக்கும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இது ஆட்டோல செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1Hzலேருந்து 120Hz வரைக்கும் போகுது. HDR 10+ சப்போர்ட்மே கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் HDR வீடியோஸ் உங்களால் பார்த்துக்க முடியும். பிரைட்னஸ்க்கு வந்தோம் அப்படின்னா நான் இண்டோர்லையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். அவுட்டோரில் போய் யூஸ் பண்ணி டேரக்ட் சன்லைட்லையும் யூஸ் பண்ணி பார்க்கும்போது 4500 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே வெளியில் போய் யூஸ் பண்ணாலும் பிரைட்டாகவே இருக்கு. ஓவராலாக டிஸ்பிளேவோட குவாலிட்டி பயங்கரமாக இருந்துச்சு. சேச்சுரேஷன் லெவலாக இருக்கட்டும், டீப் பிளாக் இருக்கட்டும், பயங்கர பஞ்சியா பார்க்கறதுக்கே டிஸ்பிளேயோட குவாலிட்டி வேற லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேட்டரி சைடு வந்தோம் அப்படின்னா இதுலையுமே குறை வைக்கல. 6040 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 90 வாட் ஃபிளாஷ் சார்ஜிங் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. இதில் சார்ஜிங் டெஸ்ட் நான் லைவாக டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் 1 to 10% ஏற 8 நிமிஷம் ஆச்சு, 25% ஏற 17 நிமிஷம் ஆச்சு, 50%க்கு 31 நிமிஷம் ஆச்சு, 1 to 100% ஏற 64 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. அதே போல 40 வாட் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்மே கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ் கொஞ்சம் அடிச்சலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒன் டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குது. நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது Argin OS 6 Android 16 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 OS அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிரும். 7 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த OS பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கு, ஸ்மூத்தாக இருக்கு, அனிமேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கு. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. லாக் ஸ்க்ரீனில் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் இந்த OSல குட்டி குட்டியான ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோவோ இல்லை டெக்ஸ்ட்டோ ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா டாப்லேயே எதில் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. ஏஐ டிரான்ஸ்லேட்டு, ஏஐ இமேஜ் எடிட்டிங் டூல்ஸில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்டாக பார்க்குறது இதோட கேமரா தான். செல்ஃபி உங்களுக்கு 50 மெகா பிக்சல் சைஸ், ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 2.0ல இருக்குது. ஒரு சில ஃபோட்டோ அவுட்புட்ஸ் பார்த்துருப்பீங்க. போர்ட்ரேட்டோட அந்த எட்ஜ் டிடெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதே சமயம் ரொம்ப ஓவராக அந்த பியூட்டி மோட்லாம் அப்ளை பண்ணி ஃபேஸை பூஸ்ட் பண்ணாமல் ஒரு மினிமலான லெவலில் பூஸ்ட் பண்ணி கொடுக்குறது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது 4K 60 FPS இல்லை 30 FPSல எடுத்துக்க முடியும். அதே போல் 1080p 60:30ல எடுத்துக்க முடியும். HDR சப்போர்ட்மே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. 200 மெகா பிக்சல் ஜைஸ் OIS சப்போர்ட்டோட மெயின் கேமரா இருக்கு. இதில் ஆட்டோ ஃபோக்கஸிங் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் 50 மெகா பிக்சல் ஜைஸ் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. மூணாவது ஒரு கேமரா மாசா இருக்கு. 50 மெகா பிக்சல் ஜைஸோட APO டெலிஃபோட்டோ கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. 3x அளவுக்கு உங்களால் ஆப்டிகல் ஜூம் பண்ணி போட்டோ எடுத்துக்க முடியும். OIS சப்போர்ட்டோட இருக்கு. போர்ட்ரேட்ல போட்டோ எடுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் பொதுவாக விவோல கொடுப்பாங்க. இதுலயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸ்டா உங்க போனை வச்சுட்டு 23mm 35mm 50mm 85mm 100mm வரைக்கும் உங்களால் லென்ஸை சேஞ்ச் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. போர்ட்ரேட் போட்டோஸோட அவுட்புட்மே பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷனுமே ரொம்பவே பர்ஃபெக்டா இருந்துச்சு. பேக் சைட் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது HDR சப்போர்ட் இதுலயுமே கொடுத்துருக்காங்க. 4K 120 FPS இல்லை 60 இல்லை 30 FPSல உங்களால் எடுத்துக்க முடியும். போர்ட்ரேட் வீடியோஸ்மே 4K 60 FPSல உங்களால் எடுத்துக்க முடியும். ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் மோஸ்ட்லி நான் ஜூக்கு போயிருக்கும்போது எல்லா அனிமல்ஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவிங்லேயே தான் இருந்துச்சு. ஸோ அப்போ ஃபோட்டோ எடுக்கும் போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக இருக்க ஃபீல் கொடுத்துச்சு. அதே சமயம் நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் டோனெல்லாம் நேச்சுரலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நீங்கள் ஃபோட்டோ அதிகமாக எடுப்பீங்க, விளாக்லாம் எடுத்து வீடியோலாம் போஸ்ட் பண்ணணும், சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ எடுத்தோடனே எடிட் பண்ணாமல் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இது சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட
Dimensity 9500 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா விவோவோட V3 ப்ளஸ் இமேஜிங் சிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM டைப்பும் UFS 4.1 ஸ்டோரேஜ்மே இருக்கு. பெஞ்ச்மார்க் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் 3.2 மில்லியன் ப்ளஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. கீக் பெஞ்ச்மார்க் பார்த்தோம்னா சிங்கிள் கோர் 3286 வந்து கிடச்சிருந்துச்சு. மல்டி கோர் பார்த்தோம்னா 9867 கிடச்சிருந்துச்சு. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 69%. வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுத்தோம், அதில் 56% தான் கிடச்சிருந்துச்சு. இதெல்லாம் விட்டுறலாம். டே டு டே லைஃப்க்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கு, அதே போல் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக ஒரு 2 மணி நேரம் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே வந்து பண்ணுவேன். வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டாக வார்ம் இருக்க ஃபீல் வந்து இருந்துச்சு. பெரிய லெவலில் ஹீட்டிங் இஷ்யூ நான் வந்து ஃபேஸ் பண்ணல. ஓவராலாக டே டு டே யூஸ்க்கு நீங்கள் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பெஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ஒரு ஹெவி கேமராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் வேறு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் கேம் பிளே பண்ணாலுமே பெருசாக லேக் இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஓவராலாக இந்த ஃபோன் யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஃபோனாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்க்குறதுக்கும் ப்ரீமியமாக ரொம்பவுமே காம்பேக்டாக குட்டியாக இருக்குது. ஃபோன் பார்க்குறதுக்கு காம்பேக்டாக கொடுத்து பேட்டரி கெப்பாசிட்டியுமே அதிகமாக தான் இருக்குது. கேமரா சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் பிளே பண்ணுறீங்க, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 76,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயிலையுமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் டேக் ப்ராடக்ட்லையும் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.